வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா, திருசூலம் மயிலுகிரி பாலமுருகா சரணம். இந்த உலகமே இறைவன் தான். இந்த இறைவனுக்குள்ளே தான் நாமளே இருக்கும். நமக்குள்ளே இருக்கிற ஆத்மா இறைவன். இந்த இறை சொரூபத்தை நாம் தூய்மையான மனதால் போற்றி பாதுகாக்கணும். இறைத்தன்மையை விட்டுடக்கூடாது. எப்படி இறைவன் அவங்கவுங்க எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு நியதி வகுத்திருக்காரோ, அவர் படைத்த உலகம்தான். அவர் படைச்சத்தில் அவர் நினச்ச மாதிரி பக்குவமாக தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. எப்படின்னா, உயிர்கள் நிறையா பெருகிட்டு தான் இருக்குது. அதுக்கு ஏற்ப உணவு, உரைகள் எல்லாமே சாப்பாடுகள் எல்லாமே அந்த இருப்பில் எல்லாமே தயாராகவே இருக்குது. இன்னும் எவ்வளவு உயிரினங்கள் சொன்னாலும் வாழறதுக்கு இந்த உலகத்தில் தகுதியாக வச்சுருக்கு பூமியை பகவானோட அனுக்கிரகத்தினால. ஆனால் இப்போ பார்க்குற விஷயங்கள் சிலரெல்லாம் மனசுக்குள்ள சங்கடத்தை தரும், கொஞ்சம் வருத்தம் தரும், கொஞ்சம் மனசோர்வு தரும், கொஞ்சம் பின்னடைவு தான். ஆனால் கொஞ்சம் வருத்த அடைய செஞ்சால் கூட அந்த விஷயங்களெல்லாம் மாற்றுறதுக்கு ஆன்மீக பாதை ரொம்ப சிறந்தது. நம்ம கோயிலில் திருசூலம் மயிலுகிரி சுவாமிகளை பொறுத்த வரைக்கும் இங்கே திரு தாமோதர வெங்கடேஸ்வரஜி, வெங்கடேசன்ஜி, சீனிவாச குருஜி, நம்ம சரவணன்ஜி, மணிகண்டன்ஜி, விஜயா மேடம், இதுமாரி ஒரு தர்ம சிந்தனை உள்ளவங்களோட கைங்கரியத்தினால கோயில் நிலை பெற்றிருக்கு. இன்னும் நிறையா பக்தர்கள் வரணும், முருகனோட அருளை பெறணும், முருகனோட அருள் பெற்று நல்ல அருமையாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், மனநிறைவோடு வாழணும், நிம்மதியாக வாழணும். அதுக்கு இந்த ஆன்மீக பாதையில் முருகனோட அனுகிரகம் முக்கியம். நிச்சயம் நீங்கள் வாங்க, முருகனோட அருளை பெற்றுட்டு தான் போகணும். இப்போ உலகத்தில் நியூஸ் நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்து எல்லா சைட்லேயும் இருக்கிற கெட்டதை மட்டும் நியூஸில் ஃப்ளாஷ் போட்டுனே இருப்பாங்க. ஆனால் நல்லதை வெளிச்சம் போட்டு காட்டணும், நல்லதை வெளிச்சம் போட்டு காட்டணும். அதுதான் ஒரு நேர்மறை சிந்தனை, பாசிட்டிவாக அந்த உலகம் பார்க்குறோம். நல்லதை வெளிச்சம் போட்டு காட்டினா தான் நிறைய பேர் ஊக்குவிக்கிற மாதிரி அந்த நல்லதை செய்யறதுக்கு. இப்போ தனக்கும் பிறருக்கும் என்னெல்லாம் நல்லதை கொடுக்குமோ அதுதான் தர்மத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் அந்த பெருகணும். நிறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சே ஆகணும் சார், பேச வேண்டியதெல்லாம் பேசியே ஆகணும். ஏன்னா காலம் அந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இன்றைக்கி ஆன்மீகத்தோட பாதை இருக்குது. கடவுளோட நம்பிக்கை குறைஞ்சி போயிடுச்சு, தர்மத்து மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சி போயிடுச்சு. இதெல்லாம் மீட்டெடுத்தால் தான் மறுபடியும் மனுஷனாக வாழலாம், மனுஷன் குடும்பமாக வாழலாம், மனுஷன் தான் வாழ்ந்து உலகத்தையும் வாழறதுக்கு உதவியாக இருப்பான். இல்லாட்டா நிறைய நெருக்கடிகள் சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போ காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம 2 கையும் திறந்து பார்த்து துர்கா, லட்சுமி, சரஸ்வதி நல்லா இருக்கும். அப்போ நமக்கு அறிவு விழிச்சு இல்லையா, அப்போ எழுந்த உடனே நம்ம நல்லா இருக்கும், நல்லா உடம்பு இயங்கிட்டுருக்கு, உடல் உறுப்புகள்லாம் தாராளமாக இயங்கிட்டுருக்கு. அதுக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லையா, அந்த நன்றி சொல்கிறது அது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு தான். தூங்கையிலே வாங்கையிலே மூச்சு அது சுதி மாதிரி போனாலே போச்சுட்டு செத்து போகிற மாதிரி தான். தூங்கி எழுச்சாலே நமக்கு நல்ல விழிப்பு வந்தோடனே நம்ம பயிற்சிருக்கோம். இதுக்கு நம்ம நன்றி செலுத்திருக்கோம். இது உயிரோடு இருக்கும், உணர்வோடு இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முன்னாடி சேர்த்து வச்ச புண்ணியம், முன்னாடி சேர்த்த சத்து, இதுதான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. நம்ம சேர்த்து வச்சது புத்தியில் என்னென்ன சேர்த்து வச்சோன்னா அதுபடி தான் இயங்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை, உலகத்தை, பிறவியை தந்த இறைவனோட இதயத்தன்மையை பாருங்கள், நமக்கு எப்படிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கொடுத்ததை திருப்தியாக மனசில் ஏற்றுங்க. பிரசாதம், அது பகவான் கொடுத்த பிரசாதம். அந்த பிரசாதம் கடவுள் தந்த பரிசு. அந்த பரிசு நம்ம இப்போ வர நாட்களுக்கெல்லாம், இன்றைக்கி நம்ம ஊசிட்டுனா இன்னும் வருகிற நாட்களுக்கெல்லாம் அதுதான் முதல் நாளாக நினச்சி ஒவ்வொரு நாளையும் தூங்குறோம். அப்போ வர நாளாக நல்லா இருக்கணும். அப்போ நமக்கு கிடைச்ச பெற்றோர்கள் ஒரு வெகுமதி, குழந்தைகள் ஒரு பரிசு, சொந்தக்காரங்க அன்பு, நட்பு, உறவு எல்லாமே தெய்வீகமானது. இதெல்லாம் தெய்வத்தோட தன்மை இல்லாமல் கிடைக்காது. இப்போ நமக்கு அறிவை புகட்டி கொடுக்குறாங்க இல்லையா, தமிழை பேச எழுத கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, கணக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, வரலாறு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, முக்கியமாக வரலாறு, இந்த புவியியல் அமைப்பை கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, இப்படி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்க அந்த ஆசிரியர்கள். அவங்களும் தெய்வங்கள் தான். அதேமாதிரி நம்ம தொழில்
பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட, சொல்லி தெரிஞ்சுக்கிறத விட, நம்மளே செஞ்சு பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக சொல்லிக் கொடுக்குற குருமார்கள். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் ஒரு குரு மூலம் கற்றுக்கிட்டா அது நம்மளே செய்யும்போது ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம அதில் நல்லா வளர்ச்சிடும். க்ரியேட்டிவ் புது சிந்தனையோட. இப்படி இந்த உலக சிறப்பு நம்மளோட கண்ணாட்டம் தான் நம்ம வாழற விதத்தை நிர்ணயிக்கும். முக்கியமாக நன்றி உணர்வு வேணும். பாபா படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பாபா ரஜினி படத்தில், இந்த இந்த பாபா கிட்ட அன்பா பையனா அடங்கி போவான், அதிகாரம் பண்ணால் அடங்கிட்டு போவான், சொல்கிறதா செய்வான், செய்யறதா சொல்லுவான், முடிஞ்சதை நினைக்க மாட்டான், நினச்சதான் விட்டு நினச்சேன் ஜெயிச்சேன், அதான் என் பழக்கம் வரல. நான் பேசினப்ப யோசிக்காமல் பேசுகிறேன். இதெல்லாம் ஒரு வரம் சார். இந்த மாதிரி வாழ்க்கை அமைகிறது ஒரு வரம். நம்ம நாணயத்துக்கு நன்றி உணர்வு இருந்தால் நாணயத்துக்கு 2 பக்கம். ஒன்று வாழ்க்கை, நம்ம நினச்ச வாழ்வு, எதிர்பார்க்குற வாழ்வு, எல்லாம் நேரில் சந்திக்கிறோம். நினச்ச வாழ்வு நினச்சா மாதிரியே நடக்குது. இன்னொரு பக்கம் நிகழ்கால நடப்பு, நம்ம எதிர்பார்ப்புக்கு இல்லாட்டாலும் ஏதோ நடந்திருக்கு, அந்த நிகழ்வை உணர்றோம் பார்த்தீங்களா, அந்த புரிஞ்சுக்கிற புத்தி. இந்த நாணயத்தில் 2 பக்கங்கிற மாதிரி 2 விஷயங்கள் இந்த உலகத்தில் இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாரோட வரலாறு படிக்கிறத விட இந்துக்களோட வரலாறு படிக்கணும். ஏன்னா நடுவில் வரலாறை மாற்றி திரிச்சு பொய் சொல்லி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க. இந்த ஜனங்களோட எண்ணிக்கை அதுதான் ஜனநாயகத்தை தீர்மானிக்கிறது, அரசாங்கத்தை தீர்மானிக்குது. எந்த ஜனங்க அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இது பண்ணுறது தான் பாடத்திட்டத்தை கூட மாற்றுறதுக்கு எல்லா ஏற்பாடும் நடக்குது. இப்போ தீர்க்க தரிசனம், பாரதியாருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம். தெர் இஸ் நோ லைக் பிளேஸ் இன் அவர் ஹோம் அப்படிம்பாங்க. வீடு தாங்க சொர்க்கம். எங்கே போயிட்டு திரும்பி வந்தாலும் வீட்டுக்கு வந்தாக்கா படம் இருக்கும் ஒரு சொர்க்கம். அந்த வீடு சொர்க்கமாக அமைக்கிறதும் நரகமாக அமைக்கிறதும் நம்ம வாடும் முறையில் தான் இருக்குது. காசு பணம் சேரலாம், பொருள்லாம் சேரலாம், ஆனால் வீட்டில் தங்கணும், தூங்கணும், திருப்தியாக சாப்பிட்ணும், இந்த உறவுகள்லாம் பலமாக வச்சுருக்கணும். நம்ம உறவுக்குள்ளே இருக்கிற 4 பேர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், ஒரு அன்பு பரிமாற்றம் இருக்கணும், அப்படி ஒரு அந்யோன்யமாக இருக்கணும். அதுக்கு காரணம் ஒருத்தர் புரிஞ்சு வச்சுக்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாகம் செய்கிறது, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்கறது. இதெல்லாம் குடும்ப அமைப்பில் இன்றைக்கு வரைக்கும் உண்டு. குடும்ப அமைப்புக்கு அஸ்திவாரத்தை பலப்படுத்தும். இது இந்த திருப்தி மனநிறைவுலாம் குடும்ப அஸ்திவாரத்தை பலப்படுத்தும். நம்ம முடியாதுன்னு விட்ட செயல் தான் நம்ம குடும்பத்தை சீரழிக்கும். நம்ம முடியும்னு நினச்சி சில விஷயங்கள்லாம் குடும்பத்தை வாழ வைக்கும். இப்போ நமக்கு கடவுள் கொடுத்ததை எதெல்லாம் எப்படிலாம் உபயோகிக்கிறோம் அதை நினச்சி பார்க்கணும். செம்மையாக வாழ வேண்டும். அந்த உபயோக விதம் எப்படி இருக்குது, உலகத்துக்கு உபயோகக்கூட எதையுமே வீணாக்கக்கூடாது. அது நேரமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் நேரத்துக்கு உலகத்துக்கு உபயோகப்பட அது வீணாக்கக்கூடாது. தண்ணீர் எந்த பொருளுமே வீணாக்கக்கூடாது. அதை இருப்பதை கொண்டு நம்ம என்ன செஞ்சோம், நம்ம இப்போ பகவான் கொடுத்ததை இருக்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சோம், அதை மீண்டும் பெருக்கினோமா, பாதுகாத்தோமா, இதெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த ஆன்மீக பாதையில் இருந்தாக்க பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்துலேயும் ஒரு மரம் நடுறது வழக்கம் உண்டு. இந்த மரமே இப்போ குறைஞ்சிட்டுனா மழை கிடையாது. இப்போ பயிர் விளையிறது கூட எங்கெங்கேயோ போய் பயிரை வர வச்சுக்கிறோம். அந்த இடத்துல வீட்டு நிலம் விளைநிலத்தில் வீட்டு நிலம் ஆக்கிட்டோம். எங்கேயோ வந்து பால் பொருள் வாங்கிடுறோம். என்னத்தை கரைச்சி கொடுக்குறானோ தெரியாது. பசிக்கு ருசிக்கு சாப்பிட்டுடுறோம். எல்லா பொருளும் கலப்புறோம். எல்லா பொருளும் பண்டமாற்று முறையில் இருந்த ஒரு சுத்தம் இப்போ கிடையாது பொருளில். அப்போ சேர்த்த உணவில் சேர்த்த வலுதான் இன்னி வரைக்கும் ஒரு ஜனங்க இயங்கிட்டுருக்காங்க. மக்கள் ஆண்மையோடும் அறிவோடும் திறனோடு இருக்கணும்னா நம்மளுடைய விவசாயத்தை பாதுகாக்கணும். அதில் எவ்வளவோ செம்மையாக வாழணும். சிறப்பான ஒரு குடும்ப வாழ்வு தான் இதை ஊக்குவிக்கும். நமது மன அமைப்பு, மனோபாவம் எல்லாமே ஆன்மீக பாதையில் போகும்போது தான் நமக்கு காந்தியடிகள் எழுதிய சத்திய சோதனை படிச்சிருக்கீங்களா? அந்த வரலாறு படித்தா மகாத்மா எவ்வளோ பெரிய சூழ்நிலையில் எப்படிலாம் முடிவெடுத்திருக்காரு, எப்படிலாம் வாழ்ந்திருக்காரு, உண்மையை சொல்லியிருக்காரு. அவரை வந்து ஒரு உச்சத்தில் வச்சு சரி காந்தி மாதிரி யாரும் வாழ முடியாதுன்னு உச்சத்தில் வச்சு அப்படி பார்த்து அப்படின்னு. ஆனால் இப்போ காந்தியை பற்றி விமர்சனம் வருது. காந்தியை பற்றிய ஒரு ஏன்னா அவர் முஸ்லீம்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தார். அது தவிர பிற மதத்தவர்களுக்கு வளர்ச்சி, நாட்டை பிரித்து விட்டாங்க அப்படின்ட்டு இன்னொரு வாதமும் இருக்குது. இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு தான் அது வெளிவருது. அப்போ அதாவது நம்ம ஒருத்தரை நட்பு ஏற்றுக்கிறதுபடி ஆராய்ந்து ஏற்றுக்கணும்.
ஆராய்ந்து ஏற்றிட்ட பிறகு அந்த நட்பை விமர்சிக்கக்கூடாது. நம்ம வந்து அதை அப்படியே ஏற்றுக்கணும். அந்தமாரி தான் வாழ்க்கையில் இருக்கணும். அந்த காந்தியடிகளையே இன்றைக்கி சந்தேகத்துக்கு கூட வைக்கிறாங்க. அவதூறு பிரச்சனை இல்லாது அதில் சில இதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அவர் சொன்ன நல்லதை, அதான் சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன நல்லதை வெளிச்சம் போட்டு காட்டணும். அவரோட கெட்ட பக்கத்தை நம்ம விட்டுடணும். அன்னத்தில் பால்லேருந்து தண்ணியை அந்த அன்னம் பறவை எப்படி பாலை வண்டி எடுக்குது, அதுமாரி சினிமாவாகட்டும் எதுவாகட்டும் வாழ்க்கையில் ஏதாவது நமக்கு வேண்டியதை மட்டும் எடுத்துக்கணும். கற்றுக்கிறது லேவ் நம்ம விரும்பணும், வாழ்க்கை விரும்பணும். அது வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும். யார்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். நம்ம வசிக்கணும், வாழ்ந்தாகணும். வாழறதுக்கு தான் வாழ்க்கை, வாழ்ந்து வைக்கணும். எல்லோரும் வாழ வைக்கிறதுக்கும் வாழ்க்கை. இப்போ இந்த உலகத்தில் இறைவனோட கொடை தான் இந்த வாழ்க்கை. அதை நினச்சி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இது நமக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. நமக்கு நம்மளை பிரிக்கிறதுக்காக ஜாதி முத்திரை, இன முத்திரை, மொழி முத்திரை. தமிழை செம்மையாக எழுத படிக்க ஆசிரியர்கள் இந்த காலத்தில் யாரும் கற்றுக் கொடுக்கு. ஒரு லெட்ரு தனியாக எழுதவோ, சுவையாக எழுதவோ, ஒரு மொழியை ஆழமாக இலக்கணத்தோடு புரிஞ்சிக்கவோ, பழைய செய்யுள்லாம் தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இருக்குது. டிரான்ஸ்லேட் பண்ணி விளக்கத்துக்கு விளக்க உரை, பொருள் உரை எல்லாம் அதெல்லாம் இதாக புரிஞ்சிக்கிற முடியாது இருக்குது. அந்த தமிழ் அந்தளவுக்கு எல்லா மொழியும் உள்ளே புரிஞ்சிச்சு. இப்போ உண்மையாக தமிழை கற்றுக் கொடுக்கறதுக்கு முன் வரணும். ஆசிரியர்களாக முன் வரணும். நமக்கு சரின்னா அதுதான் நம்ம வாழ்க்கை. நமக்கு தப்புனா அந்த வாழ்க்கை தான் நம்ம அனுபவிச்சாகணும். இப்போ காய்கறியில் தக்காளின்னு வச்சுக்காத சொத்தை கற்றுக்காதுன்னா அதில் சேண்டாத தக்காளி வச்சுன மாதிரி நம்மளுடைய படிக்கிற விதத்துலேயும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும், எதை முன்னுக்கு நிறுத்தணும், இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிறது. என்ன விலை கொடுத்தாவது இந்த சுதந்திரத்தை வாங்கணும், எதை இழந்தாவது இந்த சுதந்திரத்தை வாங்கணும்னு எவ்வளவோ வாவை சிதம்பரம், பாரதியார், திலகர் எவ்வளவோ பேர் பாடுபட்டுருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் சிக்கனமாக இருந்திருக்கலாம், தாராளமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்தது உயிருக்கு ஒன்றுமே கூட. ஒரு பாத்திரம் செய்கிறோம், ஒரு டம்ளர் மாதிரி ஒரு பாத்திரம் செய்கிறோம், மண்ணில் செய்கிறோம், ஒரு மண்குடுவை. அதுக்கு உள்ளே இருக்கிற வெற்றிடத்தை தான் நம்ம பயன்படுத்தணும்னு லாவோர் சொல்லுவார். லாவோன்னு ஒரு சீன அறிஞர், நம்ம ஊர் திருவள்ளுவர் மாதிரி. அங்கே அது உள்ளே இருக்கிற பாத்திரத்தை வெற்றிடத்தை தான் பயன்படுத்தணும். ஒரு வீடு வாங்குகிறோம், 4 பக்கம் சுவர் கட்டுறோம், மேலே டெரஸ்லாம் போட்டால் கூட உள்ளே இருக்கிற வெற்றிடத்தை தான் பயன்படுத்துகிறோம். அந்த நம்ம உழைக்கிறோம், வேலை செய்கிற எல்லாம் எதுக்கு வேலை செய்கிற கடைசியில் நிம்மதியாக சும்மா இருக்குது. அப்போவும் அந்த வெறுமையாக இருக்கிற நேரத்தை தான் பயன்படுத்துகிறோம். நமக்கு அதுக்கு அந்த வெறுமையாக இருக்கிறதுக்கு, சலனம் இல்லாமல் சந்தோஷமாக அமைதியாக இருக்கிறதுக்கு தான் பயங்கரமாக உழைக்கிறோம், கடுமையாக வேலை செய்கிறோம். அந்த வேலைக்கு பலன் இருக்கணும். செய்கிற வேலையிலே ஓய்வு அடைக்கணும். வேலை நேரத்தெலாம் மாற்றிட்டாங்க இல்லையா? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும் அப்படிங்கிறதுலாம் மாறிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷத்துக்காக மட்டும் இயங்கிட்டு இருக்கும். இது வந்து மனம் ஒன்று மனசில் எண்ணங்களை மட்டுமே உபயோகிக்கணும். வாழ வேண்டுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா போதும். சிந்தனை, முயற்சி, நோக்கம், எல்லாமே வாழும் பொருளால் ஆனது. இப்போ நேர்மையாக இரு அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னோர்கள் நடந்து போன பாதை. அதனால் புதுசாக ஒரு பாதை வந்து அதில் மாட்டின்னு இருக்கக்கூடாது. சமமாக இருக்குது, சுதந்திரமாக இரு, உண்மையாக பேசு, நல்ல எண்ணம், இந்த ஒழுக்க வைப்போம், இதெல்லாம் ஒரு விதிமுறைகள். வாழ்க்கையில் ஒரு விதிமுறைகள். சுய கட்டுப்பாடு வாழ்க்கை முறையில் ஒரு தலையான பண்பு. இருப்பது நிஜம், நம்ம இருக்கோம், அது நிஜம், அதை உணர்ந்துக்கணும். நம்ம வந்து மனிதர்களாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் தான் மிருகமாக வாழக்கூடிய அது நிலைக்கு வரும். நம்ம ரெண்டையும் தெரிஞ்சுட்டா தான் முடியும். எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் இது கெட்ட வாழ்க்கை அப்படின்னு போகலாம். இப்போ நல்ல வாழ்க்கையே நல்லதாக வளர்ந்துருந்தோம். ஒரு தெரிஞ்ச அளவு ஒரு பழகிய பாதையில் போனால் பாதை மாறாது, தவறாது, நம்மளோட வாழ்க்கை தவறாது. இப்போ சபரிமலைக்கு போகும்போது ஒரு முறை சபரிமலைக்கு போகும்போது பார்த்தேன், வரிசையாக நின்றுட்டு இருப்பாங்க. திடீர்னு குறுக்க பூந்து ஒன்றா சேர்ந்து வந்தாங்க, பிரிச்சிடுவாங்க. குழந்தை தனியாக போயிடும், அம்மா தனியாக போயிடுவாங்க. என்ன இடையில குறுக்க போடுறாங்கல்ல, அவங்க இவ்வளோ நாள் விருந்தம் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த குறுக்க போய் சாமியை சீக்கிரம் பார்க்கணும். இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தாங்களே, இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து சரணம் சொல்லிட்டு ஸ்மரணம் தியானம் பண்ணிட்டு அப்படியே போனாங்க.
எவ்வளோ இடைஞ்சிருப்பாங்க. இந்த குறுக்கு வழியாக போகிறது, குறுக்கு புத்தியோட போகிறது, குறுக்கு இது ஒரு உதாரணம் போதும். நம்ம நல்லா செம்மையாக இயங்கி சமூகம் போயின்னு இருக்கும்போது சிலரோட மிருக குணத்தினால அவங்க மனிதர்களோட கலந்துற போது நிறைய இடர்பாடுகள் ஏற்படுது. இதெல்லாம் எல்லாரும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு டிராஃபிக் ரூல் முழுவதும் டிராஃபிக் ரூல் நமக்கு மட்டும் தெரிஞ்சால் படுத்தாது. விபத்து ஏற்படக்கூடாது, இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு எதிர்த்தாப்புல ஓட்டுன்னு வரவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கணும், அந்த ஒரு சிந்தனை இருக்கணும். அப்போ விபத்து எல்லாம் போகும். ரோடு நல்லா போடணும், நல்லா ஓட்ட கற்றுக்கணும். நமக்கு நம்மளோட செயல் மற்றவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடாது. வருங்காலத்தை நினச்சி பார்த்தா, எப்பவுமே வருங்காலத்தை நினச்சி பார்த்தோன்னா எதிர்த்தாப்புல இறந்த காலம் வந்து நின்றுடும். இந்த ஒரு பூனைக்கு சுடப்பாடு கொடுத்தோடனே மறுநாள்லேருந்து அந்த பூனை வந்து அந்த பாலை பார்த்தாலே ஓடிடுறதில்ல. அது ஒரு அனுபவம். அதுமாரி நம்ம வருங்காலத்தை நினச்சி பார்க்குறது இறந்த காலம் வந்து நிற்கும். அதை நம்ம தீவிரமாக அதை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வருங்காலத்தை தான் வரணும். அது இருக்கும்போது அவர் சொல்லுவார்ல, எம்ஜிஆர் படத்தை சொல்லுவார், மனிதன் இருக்கும்போது மரணம் வருவதில்லை, மரணம் வரும்போது மனிதன் இருப்பதில்லைங்க. அதுமாதிரி இருக்கும்போது இறப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அமைதியாக இருந்தால் நடக்கிறதுபடி நல்லா தான் நடந்துட்டு போயிருக்கும். எதுவுமே நம்மளை கேட்டு நடக்கிறது இல்லை. மேலே ஒரு ஆண்டவன் இயக்கிட்டு இருக்கான். நம்மளாம் ஒரு பாத்திரம், கதாபாத்திரம் ஏற்று நடத்துகிறோம். அந்த பாத்திரத்தில் தெய்வத்தன்மையோட, மனுஷத்தன்மையோட, கடவுள் பக்தியோடு வாழணும். இப்போ இருப்பதை வீணாக்காமல் இருக்கணும். இப்போ நம்மளோட வியூகங்கள்லாம், வாழும் வியூகங்கள்லாம் பெரியவங்க தந்திருக்காங்க. எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது. ஆனால் சாவியை சரியான திசையில் திருப்பணும். அந்த டியூன் பண்ணுறது தான் இருக்குது. அந்த அலைவரிசை கிடைக்கணும். நல்லவங்களோட எண்ணங்கள் அலைவரிசை கிடைச்சுன்னா அந்த தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாம் சுயக்காலில் இருக்கணும், சுயமுயற்சியாக இருக்கணும், சுயதொழில் செய்யணும், எல்லாம் இருக்கணும். அப்போ வந்து க்ரியேட்டிவ் நிறையா வளரும். நம்ம அப்படி தான் வளர்ந்துட்டு இருந்தது. எந்த வித கெட்ட குணங்களையும் கொடுக்க ஆன்மீக பாதையில் வந்துட்டால் பகவான் கொடுக்க மாட்டார். நம்மளை தெரிவு செஞ்சு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போவார். முருகன் பக்தி இருந்ததுனாக்க எல்லா முருகன் பக்தர்கள் ஒன்றா போடுவாங்க. அப்போ ஒவ்வொருக்கிட்டையும் ஒரு நல்ல குணங்கள் இருக்கும். அப்போ நம்மக்கிட்ட ஒரு உரிமையாக, நம்மக்கிட்ட தீய குணங்களை நம்ம உரிமையாக அதை விளக்கிக்கிட்டு நமக்கு சுதந்திரம் இருக்குது. நம்மளோட வாழ்க்கை நம்ம வகையில் தான் இருக்குது. எல்லாம் உள்ள எங்களோட பேர்கள் பெருங்கினால வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகனை காண வருங்கள். பெருங்கரனை பேராற்றலை பெற்று சந்தோஷமாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.